சட்டையர். சட்டையர் அப்படின்னா நார்மலா நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஒரு சமுதாயத்தில உள்ள குறைகள சீர்திருத்தத்துக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு நோக்கம் தான் நையாண்டித்தனம், சட்டையர் அப்படிங்கிறது. இது வந்து காமிக் வேற, சட்டையர் வேற. நையாண்டினா காமிக் வேற, சட்டையர் வேற. காமிக் அப்படிங்கிறது ஒரு காமெடியான விஷயம் சொல்லிட்டு போயிடலாம். இது வந்து யாரையும் எந்த ஒரு உள்நோக்கமும் இருக்காது. நடக்கிற விஷயத்த ஹியூமரா அப்படியே போ போற போக்குல காமெடி இப்படி சொல்லிட்டு போறது. ஆனா நையாண்டி அப்படின்னா பர்ட்டிகுலரா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து அதில் உள்ள வச்சிருப்போம். அந்த அந்த அது வந்து உள்ள வச்சிருப்போம். நம்ம காமெடியா பார்த்தா காமெடியா சொல்ற மாரி தான் இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2 செகண்ட் கழிச்சு யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். அட ச்சே! இத மீன் பண்ணி தான் அவ சொல்லியிருக்கா அப்படிங்கிறது. அதான் நையாண்டி. அதான் சட்டையர் அப்படின்னு சொல்றாங்க. இதில வந்து என்ன சொல்றாங்க, அதான் ஸ்டார்ட்டிங்கில பார்த்தா நார்மலா காமெடியா தெரியும். எண்டிங்கில பார்த்தா தான் சட்டையரா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இது மேபி இண்டிவிஜுவல பத்தி சொல்லலாம். இல்ல டைப் ஆஃப் பெர்சன். இண்டிவிஜுவல்னா நார்மலா உன்ன பத்தி சொல்றது, என்ன பத்தி சொல்றது. இல்லன்னா என்னது டைப் ஆஃப் பெர்சன் மேபி ஒரு போல்டான பெர்சனை பற்றி நையாண்டித்தனமாக சொல்லலாம். இல்லை ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருப்பாங்களா அந்த பெர்சனை பற்றி நையாண்டித்தனமாக சொல்லலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் கிளாஸுங்கிறது மீன்ஸ் கிளாஸ் இந்த சென்ஸ் ஒரு மேபி டிபார்ட்மெண்ட் நம்மளோட இங்கிலீஷ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் அந்த மாதிரி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கேஸ்ட் கிளாஸ் அந்த சம்மந்தம் இருக்குல்ல. ஐ மீன் இது நம்ம கிளாஸே வச்சுப்போமே, நம்ம நார்மலாக கிளாஸே வச்சுப்போமே. இல்லை இன்ஸ்டியூஷனை வச்சு ஏதோ இன்ஸ்டியூஷனில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றதுனா அதை வச்சு சொல்லலாம். இல்லை ஒரு ஃபுல் நேஷனை பற்றி நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வச்சு நீ சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் வச்சு நேஷன் வச்சே நம்ம சொல்லலாம். இல்லை நம்ம நேஷனை வச்சே கூட நம்ம ஏதாச்சும் சொல்லலாம். நம்ம நேஷனில் இவங்க இருந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்போ இருக்கிற காலகட்டம் நல்லா இல்லை, அந்த மாதிரி சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஈவன் நம்ம ஜோனத்தன் ஷிஃப்ட்டுடைய கலிவர்ஸ் ட்ராவலில் கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஷேக்ஸ்பியருடைய மேபி ஹென்ரி ஃபோர் அந்த மாதிரி ஹென்ரி த்ரீன்னு நினைக்கிறேன். ஹென்ரி ஃபோரில் ஃபால்ஸ்டஃபுடைய அந்த காமிக்கான ஒரு க்ரியேஷனை வச்சு சொல்கிறாங்க. அடுத்து ஷேக்ஸ்பியருடைய இன்னொன்று 12th நைட்டில் மல்வேலியோ இருக்கிறார் இல்லையா, அவர் வச்சு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. இது சட்டையர்லேயே ரெண்டு ரெண்டு மீன் சட்டையர் இருக்குது. ஒன்று ஃபார்மல் சட்டையர், இன்னொன்று இன்டெரக்ட் சட்டையர். ஃபார்மல் அப்படின்னா டைரக்ட் சட்டையர்னு சொல்கிறாங்க. அதுதான் டைரெக்டாக நம்ம வந்து சொல்லிடுவோம். நான் உன்னை சொல்கிறேன்னா நானாக வந்து உன்னை சொல்லிடுவேன். அதுதான் டைரக்ட் சட்டையர். இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தான் இதாக இருக்குது. அதான் ஒர்க் இட் செல்ஃப். அந்த கேரக்டரை பற்றி நம்ம ஏதோ ஒரு கேரக்டர் மேபி அது ஒரு 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 இந்த போயமில் இருக்கிற கேரக்டராக இருக்கலாம், இல்லை ஒரு நாவலில் இருக்கிற கேரக்டராக இருக்கலாம். அதை பற்றி நம்ம சொல்கிறோன்னா எனக்கு நானே சொல்லுவேன். நானே உன்னை வந்து டைரெக்டாக சொல்லுவேன். அதுதான் டைரக்ட் சட்டையர். இது வந்து டைரெக்டாக சொல்லப்படும். நான் டைரெக்டாக சொல்லிடுவேன். நான் யாரை பற்றி சொல்லணுமோ அவங்கள பற்றி டைரெக்டாக சொல்லிடுவேன். அதுதான் டைரக்ட் சட்டையர். இதில் வந்து ரெண்டு விதமான சட்டையர் இருக்குது. ஹொரேஷியன் சட்டையர் அண்டு ஜு ஜுவெலி ஜுவ் ஜுவனலியன் சட்டையர் அப்படின்ட்டு. ஹொரேஷியன் சட்டையர் அப்படிங்கிறது மேபி அது ஒரு டாலரண்ட் மேனாக சொல்லலாம். அந்த வேர்ல்டுக்கு டாலரண்ட் மேனை பற்றி சொல்லலாம். இல்லை ஒரு அர்பனை பற்றி சொல்லலாம். இல்லை ஒரு பியூட்டிஃபுல்லான மேன், ஒரு இன்டெலிஜென்ட்டான மேனை பற்றி சொல்லலாம். இது எதுக்காக அமையப்பட்டுச்சு ஹொரேஷியன் சட்டையர் அப்படின்னா அம்யூஸ்மெண்ட், ஒரு பொழுதுபோக்காக அமையப்பட்டது தான். இது வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஹொரேஷனும் ஜுவாலியன் அப்படிங்கிறவங்களும் வந்து ரோமன் நாட்டை சேர்ந்தவங்க தான், ரோமன் பீரியடை சேர்ந்தவங்க தான். இவர் இந்த ஹொரேஷியனில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு சட்டையர் ஹொரேஷியன் சட்டையர் அப்படிங்கிறது டு லாஃப் பீப்புள் அவுட் ஆஃப் தயர் விசஸ் அண்ட் ஃபோலிசஸ். பீப்புள் வந்து லாஃப் பண்ணுறதுக்காகவே அவங்களுடைய விசீஸையும் ஃபோலிஸுக்காகவும் லாஃப் பண்ணுறதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டதாக ஹொரேஷியன் சட்டையர் அப்படிங்கிறாங்க. போப்ஸ் மோரலேசே அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஹொரேஷியனுக்கு வந்து சொல்லியிருக்காராம். போப்புடைய மாரல் எசேல இந்த ஹொரேஷியன் சட்டையர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஜுவனிசம் சட்டையர் அப்படிங்கிறது சீரியஸான விஷயம். ஹொரேஷனுங்கிறது அம்யூஸ்மெண்ட், பொழுதுபோக்கான விஷயம். அடுத்து ஜுவினாலியன் சட்டையர் அப்படிங்கிறது ஒரு சீரியஸான மேட்டரை பற்றி சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம். மேபி அது பொலிட்டிஷியனாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நியூஸ், ஏதோ சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ், பப்ளிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ், அதை ஏதோ சொல்கிற விஷயமா இருக்கலாம். சாமுவேல் ஜான்சன் அப்படிங்கிறவர் லண்டன் அப்படிங்கிற ஒரு போயமாக நாவல்லையே ஏதோ சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் வெனைட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ் அப்படிங்கிற நாவலில் கூட இந்த ஜு ஜுவ் ஜுவனாலியன் சட்டையரை சாமுவேல் ஜான்சன் யூஸ் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது இன்டைரக்ட் சட்டையர் அப்படின்றது வந்து நம்ம இன்டைரக்டான ஃபார்மில் நம்ம சொல்கிறோம். மேபி இது டேரெக்டான பர்சனை டேரெக்டாக நான் சொல்கிறது. இன்னொன்று வந்து மறைமுகமாக சொல்கிறது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஃபார் மீம் சொல்லலாம். அதுதான் ஒருத்தரை பற்றி நம்ம சொல்கிறோம்னா அது யாரை பற்றின்னு சொல்லாமல்
ஆனால் சொல்கிறவங்களுக்கு புரியும் இவங்கள பார்த்தா சொல்கிறாங்க அப்படின்னா தான் இன்டிரெக்ட் சட்டையர். இதை வந்து மெனாஃபியன் சட்டையர்னு சொல்கிறாங்க, பெரோனியன் சட்டையர்னு சொல்கிறாங்க. ஏன் மெனாஃபியன் சட்டையர்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு க்ரீக் ஃபார்மு. சினிக் ஃபிலாசபரான மெனிஃபஸ் கண்டுபிடிச்ச ஒரு சட்டையருங்கிறனால, அவர் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண சட்டையர் அப்படிங்கிறனால மெனிஃபியன் சட்டையர்னு சொல்கிறாங்க. சில டைம் வந்து வெரோனியன் சட்டையர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி அப்புறம் நிறையா இருக்குது. யாராலும் என்ன சொன்னாங்க அப்படின்னு லிவிஸ் கொரல் அப்படிங்கிறவர் 2 புக்ஸ் எழுதியிருக்காரு இதை பற்றி. அதை சொல்கிறாங்க. அப்புறம் குலிவர்ஸ் ட்ராவல் தான் மறுபடியும் சொல்கிறாங்க 18th செஞ்சுரியில் இது வந்து ஒரு மாடஸ்ட் ப்ரொப்போசலாக கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த பொலிட்டிக்கல் எக்கனாமிக் பற்றி சொல்கிறதுனால மாடஸ்ட் ப்ரொப்போசலாக இது வந்து வந்துச்சுன்றாங்க. அவ்வளோதான்.